மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் மற்றவங்களுக்கு ஆலோசனை அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்களே தவிர மற்றவங்களுடைய ஆலோசனையும் அறிவுரையும் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் ராசியிலேயே குரு மற்றும் சுக்கிரனோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் ஒரு நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் ஒரு புத்திசாலித்தனம் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசியிலேயே 7ஆம் இடத்ததிபதி குருவும் 5ஆம் இடத்ததிபதி சுக்கிரனும் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசி அதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால மனைவி மற்றும் குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டடாக இருப்பாங்க. உங்களுடைய அன்புக்கும் அறிவுரைக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது கிரகச்சேர்க்கை இருக்கிறதும், அதே மாதிரி முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய துணிச்சலோட செயல்படக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் ஏற்ற ஒரு வருமானம் அப்படின்றது ஊதியம் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருள் வரவு உண்டு. இந்த ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் முன்கோபம் பிடிவாதம் குறைச்சிக்கங்க. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.